தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம் குறித்து ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மக்கள் பிரச்சினை குறித்து மட்டும் பேசியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று யூகங்கள் எழுந்தன. அதன் பிறகு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியிருந்தார். அதன்படி அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம் பற்றி வரும் 7ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன் என்று கூறி வந்த அண்ணாமலை பாஜகவின் தொண்டனாக பணியாற்றவும் தயார் என கட்சி தலைமையிடம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். கட்சி முதன்மை தெளிவா சொல்லிட்டேன். நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார் தெளிவா சொல்லிட்டேன். நான் இங்க பவருக்காக வரல தெளிவா சொல்லிட்டேன். அதே நேரத்தில் என் ஸ்டாண்டும் மாறாது அதையும் தெளிவா சொல்லிட்டேன். கட்சி முடிவெடுக்கும் பார்த்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பது குறித்து பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, கருப்பு முருகானந்தம், வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்ட தமிழக பாஜக தலைவர்களிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரடியாக கருத்துக்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அண்ணாமலை உடன்பட மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.